ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரவா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க கேரட் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவா இட்லி செய்யும்போது நம்மளுக்கு ரவா இட்லியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி இதோடு சேர்த்து ரவையும் சேர்த்துருங்க. ரவையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரவையோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ரவை நல்லா ஆறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் தண்ணி அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோட ரவை நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக இருக்கிற ரவை எடுக்காமல் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற ரவையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி உங்களுக்கு நல்லா வரும். இந்தளவு தண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை ரெடி பண்ணிடலாம். அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்ற முடியாது. அந்த இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இட்லி பேட்டர் அளவுக்கு இல்லை கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நம்மளுக்கு மாவாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா கொஞ்சம் சோடா உப்பு நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் நான் சோடா உப்பு கலந்துக்கல. பிளேட்டில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இட்லி பேட்டரை எடுத்து இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் என்னோட ரவையில் நிறைய தண்ணி அப்சர்வ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா இட்லி தயார். இட்லி தட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி எடுத்துருங்க. இந்த ரெசிபி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இட்லி வகைகளில் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 7 வகையான இட்லி ரெசிபீஸில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.